மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக லொக்கேஷன் ஒரே லொக்கேஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி ஜிம்மில் வந்தாலும் அப்படின்னு நம்ம காலில் பேசிடுறது இன்றைக்கி கண்டென்ட்டுக்கானது. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ ஓட்டுற வீடியோ. அது வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட்டோ ட்ரைனிங் எடுத்த வீடியோ. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன் இது மாதிரி ஆட்டோ ஓட்ட போகிறேன் அப்படின்னு. நான் வீட்டுக்கிட்ட இருக்காரு. சரி ஓகே நான் கத்துறேன் உங்களுக்கு வா அப்படின்னு ட்ரைனிங் மாதிரி நீ என்கிட்ட ஒரு 3 நாள் எடுத்துக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு 700. ஏன்னா கேஸ்க்கும் ஆட்டோ புதுசாக ஓட்டுற கரெக்டு தான். நான் என்ன கிளச்செல்லாம் நம்ம ஒரு மாதிரி இது பண்ணி பிடிப்போம்ல, அதனால் அதுக்கு ஒரு 700 டெய்லி கொடுத்தா ஒரு 3 நாள் பே பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் நாள் ஓட்டினேன். ஆல்ரெடி நம்ம பைக் ஓட்டினதுனால ஃபஸ்ட் நாள் ஓட்டும்போது அது கண்ட்ரோல் இருந்துச்சு. அவன் சொன்னான் ஓகே நீ நல்லா ஓட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு தடவை ரோட்டில் ஓட்டு பார்த்துட்டு நீ வண்டி எடுத்துரு அப்படின்னு. பட் வந்து எனக்கு வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம பண்ண போகிறது வந்து நான் ஒன்றும் ட்ரிப்பு ஃப்ரெண்டுக்கு கூடயோ இல்லை என் குடும்பத்தை மட்டும் ஏற்றிட்டு ஜாலியாக போகிறது கிடையாது. அதுவே தப்பு. நம்ம குடும்பத்தை சேஃப்டி நம்மளுக்கு ஒழுங்காக ப்ராப்பராக தெரியாமல் கற்றுக் கொடுக்குறது. இது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ். நிறைய ஃபேமிலி நம்மளை நம்பி வருவாங்க, நிறைய குழந்தைங்க நம்மளை நம்பி வர போகிறாங்க. அதனால் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒருத்தங்கக்கிட்ட ப்ரொஃபஷனலாக தான் கற்றுக்கிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் போட்டிருந்தீங்க ஒரு இடத்துல ஒரு 6500 கேட்குறாங்க அப்படின்னு. ப்ளஸ் அது கரெக்ட். அங்கே தான் நானும் கற்றுக்கிட்டேன். நானும் ஒரு 6500 பே பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். அது அந்த ரேட் எப்படி? அது 6500 ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நம்ம அவர்கிட்ட பேசுவோம், நான் பண்ணுறாரான்னு நான் கேட்குறேன். ஓகே நானும் அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நார்மல் வந்து காம்பேக்டில் கற்றுக்கல, ஒரு மேக்ஸிமா எனக்கு நல்லா பெரிய வண்டியில் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி. ஏன்னா பிகாஸ் அதுதான் பெரிய வண்டி, ஹார்டாக இருக்கும், நல்லா அதில் கற்றுக்கிட்டா எல்லா வண்டியும் நல்லா கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே கேட்டு அதில் கற்றுக்கிட்டேன். ஓ யார் யாருக்கு விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட கேட்குறேன் என்ன பண்ணுவாரா அப்படின்னு. பட் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நம்ம வண்டி மாடல் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பஜாஜ் காம்பேக்ட். ஓகே பஜாஜி RE காம்பேக்ட். இது சிஎன்ஜி பெட்ரோல் சேர்ந்த வெர்ஷன். இது எல்பிஜி கிடையாது, சிஎன்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்துடும். ஓகே அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பெட்ரோல் இதுக்கும் இது சிஎன்ஜிக்கும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வருதா, அது வந்து அந்த கேஸ் டைப்பில் வரும். இது வந்து பெட்ரோல் லெஃப்ட் சைடில் வருது. தென் ரைட் சைடு சிஎன்ஜி உங்களுக்கு தெரியும், இந்த டைப்பில் வரும். இதை எடுத்துட்டு சிஎன்ஜி பிடிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ உள்ள வந்தோம் அப்படின்னா ஆட்டோ பேசிக்கில் உங்களுக்கு சொல்கிறேனே. நிறைய பேர் வந்து நீங்கள் கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்களே பார்க்குறீங்க நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ காலையில் போனோன்னா மதியம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், திருப்பி ஈவினிங் போகிறேன். அதுவும் நான் இந்த இயர்ரிங்ஸ் வீடியோ எப்போலாம் பண்ணுறேனோ அப்போ என்னோடய இயர்ரிங்ஸ் போயிடுது. நார்மலாக நான் ஒரு 2800 ஈஸியாக பண்ணுறது. இந்த இயர்ரிங்ஸ் வீடியோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கிறது, அதை சேவ் ஆகிடுச்சான்னு பார்க்குறது, அதை நோட் பண்ணோம் அமௌண்ட்லாம் அப்படின்ற அன்றைக்கி அந்த வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல டியூட்டியெலாம் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு டைம் இல்லை. அதேமாதிரி ஒரு ஆட்டோ உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே இது வந்து நம்ம டிரைவர் கம்பார்ட்மெண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். பேக்கில் வந்து பேசஞ்சர்ஸுக்கு வந்துடும். ஸோ இது டிரைவர்ஸுக்கு. இது ஸ்டேரிங்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலில் தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இது 2 வீலர் மாதிரி நார்மலாக கிடையாதுங்க. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஒரு டயரு, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் அந்த 2 டயர் இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபுல் ஆட்டோவோட வெயிட்டு கண்ட்ரோல் ஒரு பள்ளத்தில் விடுறீங்க, ஒரு டேர்னிங்கில் திரும்புறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வெயிட்டை இந்த ஸ்டேரிங்கில் தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்டேரிங் வந்து கிரிப்னஸ் ரொம்ப முக்கியம். ஸ்கூட்டி மாதிரி இந்த பைக்கு மாதிரி அப்படி லேசியாக அப்படி திருப்பிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பிரிட்ஜில் திருப்புறீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் இப்படி திரும்பணும். ஆட்டோக்காரங்க பொசிஷனே மாறும், பார்த்துருப்பீங்க. அப்படியே சைடாக உட்காந்துருவாங்க அந்த நேரத்தில். அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த பாடியை
ஃபுல் வெயிட்டை கொடுத்து திருப்புவாங்க. ஸோ ஸ்டேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல் மாற்றிக்கலாம். இப்போ சிஎன்ஜியில் இருக்குது. சிஎன்ஜி எமர்ஜென்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல்லையும் ஓட்டிக்கலாம். ஓகே, பார்க்கிங் லைட் வருது. இந்த இது வந்து பவர் வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒன்று வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் கன்சம்ஷனுக்காக இருக்கும். சில நேரத்தில் நம்ம கிளச்சி ஆஃப் பண்ணாலும் திருப்பி கிளச்சு பிடிச்சா சிக்னலில் வந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒன்று இதுவும் இருக்குது. இப்போ நம்ம காசு பே பண்ணாலும் அங்கே கரெக்டாக கற்றுக் கொடுக்குறாங்களா? இப்போ நானே பே பண்ணேன், ப்ளஸ் ப்ரொஃபஷனலாக கற்றுக் கொடுத்தாங்க. பட் டைமிங் வந்து சுத்தமாக அவங்க சொன்ன மாதிரி அந்த டைமிங் ஃபாலோ பண்ண முடியல அவங்களால. நான் போய் கரெக்டாக அந்த டைமிங்க்கு போனாலும் அவங்க வர்றது ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அப்போ நான் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதையும் விட முடியாது, அது ஒரு ஈவினிங் சார், திடீர்னு டப்புனு ஸ்டாப் பண்ணவும் முடியாது. பட் ஆட்டோவை புக் பண்ணிட்டேன். பட் டைமிங் வந்து நானே பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகி எனக்கு போதும், அடுத்த 2 நாள் கிளாஸை ஒரே நாள் கிளாஸாக முடிச்சு விட்ருங்க போதும். ஏன்னா நான் வந்து ரிவர்ஸ் எடுக்க கற்றுக்கல. ஸோ எனக்கு ரிவர்ஸ் எடுக்க கற்றுக் கொடுத்துருங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சீக்கிரம் முடிச்சுட்டேன் அந்த கிளாஸை. பட் வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் இருந்தது. ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே, ஆட்டோ எடுக்கலாம், நம்ம தனியாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, குட். காசு அதிகம் தான், டைமிங் ஃபாலோ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த நேரத்தில் தேவை இருக்கும்போது பண்ணி தான் ஆகும். அதனால் நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல, அங்கே தான் போய் கற்றுக்கினேன். ஓகே, டியூட்டி வருது, பரவாயில்ல, கவலை இல்லை, சாட்டர்டே தானே. இதை பார்க்குற எல்லாருமே நம்ம முருகரோட அருளால் நல்லபடியாக டிரைவிங் கற்றுக்கணும். ஓகே, நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து எல்லாமே கார் கிளாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சில குழந்தையில நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம்ல, அஇ அந்த மாதிரி ஏபிசி கற்றுப்போம். அந்த மாதிரி அந்த காரில் சொல்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஏனா ஆக்சிலேட்டர், பி பிரேக்கு, டியூட்டி வேறு டிஸ்டர்ப் பண்ணுது, பிரேக்கு. ஸோ பிரேக்கில் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு கால் இருக்கணும். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு பிரேக் அடிக்கலாம் அப்படின்ற நேரத்தில் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஸோ பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செருப்பு, ஷூ அது மாதிரி யூஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கண்ட்ரோல் வர வரைக்கும் நார்மல் காலில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரேக்கில் வந்து எப்போவுமே கால் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து செருப்பு அது இல்லாமல் நார்மல் எம்டியாக உங்கள் இதில் வந்து பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிலேட்டர்னா தெரியும், இதுதான் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல். இது முறுக்குனா வண்டி போகும், எல்லாமே ஸ்பீடு எல்லா கண்ட்ரோலும் இதில் தான் இருக்கும். செகண்ட் பிரேக்கு, பி. ஸோ பிரேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரேக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வெறும் காலோடு பண்ணுங்க. சி கிளச்சு தெரியும்ல, ஸ்கூட்டி மாதிரி வண்டி ஓட்டினவங்களுக்கு கிளச்சு தெரியாமல் இருக்கலாம், பட்டு கியர் வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும் கிளச்சு. ஸோ இந்த கிளச்சை பிடிச்சிட்டு தான் நம்ம கீர் போடணும். ஓகே, கிளச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கிளச்சுலையும் எப்போவுமே வந்து கை இருக்கணும். ஓகே, அது விட்டுட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. சடனாக எதனா ஒன்றுனா அந்த கிளச்சை வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். பிகாஸ் சடனாக பிரேக் அடிக்கும் போதெல்லாம் கிளச் அப்ளை பண்ணணும். ஓகே, இது ஏபிசி, இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பேசிக். இதனால் என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு 60 days நான் ஓட்டிகிட்ருக்கேன். எந்தவித ஒரு கெட்ட இன்சிடெண்ட்டோ இல்லை. என் ஆட்டோவுக்கு நல்லா பாதுகாப்பாக நான் ஓட்டுறேன். ஆக்சுவலாக பாரிஸ் மண்ணடின்னு ஒரு இடம் இருக்குது. ஆட்டோ டிரைவர்ஸ் நிறையா அந்த சவாரி வந்தால் எடுக்காத, வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் கூட சொல்லுவாங்க, புதுசாக நீ போகிற அங்கே போக வேணாம் அப்படின்ட்டு. போக வேணாம் தானே நம்ம நிறைய பண்ணி பார்ப்போம். பட் வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ கரெக்டாக உள்ளே போய்ட்டு வெளில வந்து ஒரு 8 மணி டைமில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அந்தளவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அந்த இடம். அங்கேயே நான் சவாரி போயிட்டு வரேன் ரெகுலராக, கவலைப்படாமல். அப்படின்னா அங்கே கற்றுக்கணுதும் எனக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த காசு எனக்கு வர்த்தாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி யாருன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுத்து சும்மா அவன் என்கரேஜ் பண்ணுறான்னு ஒரு ஆட்டோவை எடுத்து ஓட்டி இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா, இவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ரொஃபஷனல் இஸ் ப்ரொஃபஷனல்.
அதுதான் சொல்கிறேன், நம்ம ஏதோ ஃப்ரெண்டுக்கு கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு பண்ணுறான், ஆஹா ஓன்னு சொல்கிறான், தைரியமாக எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்னா ஆட்டோ பைக் மாதிரி தான், பட் உங்கள் ஸ்டேரிங் தான் ஃபுல் கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் இருக்கணும். உங்கள் வெயிட் ஃபுல்லாக ஒரு பக்கம் வலிக்கும். ஒரு பிரிட்ஜில் போகிறீங்க, இப்போது கிண்டி சென்னை சிட்டியில் கிண்டி மாதிரி பட்டர்ஃப்ளை அந்த பிரிட்ஜெலாம் அப்படியே சுற்றிட்டே இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் சுற்றும் போது ஆட்டோ உங்களை பாட்டுன்னு ஒரு பக்கம் வலிச்சுட்டு போகணும். உங்கள் ஃபுல் வெயிட்டை ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் நிறைய ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா சாய்வாங்க. அதுக்கு தான் ஸோ ஆட்டோ வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து இங்கே வந்து கீ வந்துடும். ஓகே, ஆன், இது ஆனு. இன்னும் ரைட் சைடில் கொடுத்தோன்னா செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃபு, பவர் ஆஃப். அதேமாதிரி கிக்கர், ஹேண்ட் கிக்கர் இங்கே கீழே வந்துடும். இதை அடித்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு ஆட்டோக்கே கெத்து. அது இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஹானு, ஆஃபு, பவர் ஆஃப், ஃபுல் ஆஃப் பண்ணியாச்சு வண்டியை. ஓகே ஓகே இது இப்போ ஃபுல் கிளாஸ் நம்ம பார்ப்போம். வண்டியில் ஏறணும். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் ஸ்டெடி பண்ணிவிட்டு எப்பவுமே ஹேண்ட் பிரேக்கில் இருக்கும், ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஹேண்ட் பிரேக்கோட போயிட்டு ஓட்டிட்டிங்கன்னா பிரேக் பேடு எல்லாமே காலி ஆகிடும். ஏன்னா சில ஹேண்ட் பிரேக் ஆஃபில் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகும், உங்களுக்கு தெரியாது. நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஏதோ அடைக்குது அப்படின்னு நினச்சி ஓட்டிடுவீங்க, பட் வந்து பிரேக் எல்லாமே காலி ஆகிடும் உள்ள. ஓகே, ஹேண்ட் பிரேக் எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்கிற இடத்துல தான் ரிவர்ஸ் வரும் பழைய ஆட்டோலலாம். இப்போ அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் பிரேக் இடத்துல ரிவர்ஸ் வரும். இதை இப்படி மேலே தூக்கிட்டு ரிவர்ஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்து வழக்கம் போல் நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்டணும்னா வண்டி ரிவர்ஸில் போவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. புது மாடலில் இப்படி வந்துடுச்சு ரிவர்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, இதை இப்படி பிடிச்சி இங்கே கியர் ஆப்ஷனில் ஆர் கொடுத்துருக்கோம் ரிவர்ஸ், அந்த கியருக்கு போட்டுட்டோன்னா வண்டி மூவ் ஆகும். அப்படியே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க வண்டி வந்து உங்களுக்கு பேக்கில் போகும். ஓகே, இந்த கியர் பார்த்துக்கங்க, எப்பவுமே நியூட்ரலில் இருக்கும். இந்த கோடில் இந்த கோடுக்கு நேராக இருக்கணும். ஓகே, இது எது இருக்கோ அந்த மாதிரி வண்டி வந்து ரியாக்ட் பண்ணும். இப்போ நியூட்ரலில் இருக்குது, எப்பவுமே நியூட்ரலில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நியூட்ரல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது ரிவர்ஸ் கியர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரிவர்ஸ் கியர் இருக்குல்ல, இதை வந்து இதை வந்து இந்த பக்கம் இப்படி ரைட் கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா அமுக்கிட்டு இந்த பக்கம் அப்படி ரிவர்ஸ் போட்டுட்டு ஆக்சிலேட்டர் முறுக்குனீங்கன்னா வண்டி பின்னாடி போகும். ஓகே, இது ரிவர்ஸ் கியர் பொசிஷன் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸு, நியூட்ரு, ஃபர்ஸ்ட் கியரு எப்பவுமே பிடிச்சி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. டப்புன்னு செகண்ட் கியருக்கு போயிடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுக்க பாருங்க. இப்போ வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரலில் இருந்தால் இங்கே என்னன்னு வந்துடும். நியூட்ரலில் இருக்கா, ஸ்டடி பண்ணிட்டோமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஆக்சிலேட்டர், கிளச்சை வந்து எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும். அதை பார்த்துக்கங்க. கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் அப்படி கொடுத்துட்டு, ஓகே, இந்த கிளச்சை வந்து ஆக்சிலேட்டருக்கு ஏற்ற மாதிரி கியரை போட்டுட்டு பொறுமையாக ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து முறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிளச்சை பொறுமையாக விட்டுவாங்க. டப்புன்னு விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஓகே, இது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த கிளாஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். நம்ம வண்டி மூவ்மெண்ட் வந்து யாரனா வச்சு நம்ம ஓட்டி காட்டுவோம். நான் எங்கள் அப்பாவை வச்சு சும்மா அந்த ட்ரையல் உங்களுக்கு காட்டுறது பார்த்துக்கங்க. பட் நான் தெரியாத யாருன்னா ஒருத்தருக்கு நான் ஓட்ட கற்றுக் கொடுக்க பார்க்கேன், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். பட் இதுதாங்க பேசிக், இது தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இது சொல்லிட்டோம். ஓகே, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்காக ஓகே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தியரி கிளாஸ் வந்து நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஸ் மஸ்ட் இல்லை, ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ நான் ஓட்டினேன் அப்படின்னா நான் ஈஸியாக அதை எடுத்துருவேன். அதனால் எங்கள் அப்பா என்கிட்ட கற்றுட்ருக்காரு. அவர் இப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு வாழ்க்கையே கற்றுக் கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு ஆட்டோ கற்றுக் கொடுக்க ஒரு சான்ஸ். சரி, அவருக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து எப்படி டியூட்டி வந்துட்டுருக்கு, டைம் ஆகுது, மணி 7 ஆகிடுச்சு. வண்டி எப்படி உங்களுக்கு அவர் பொறுமையாக எடுக்கிறாரு. அவர் எடுக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு அந்த எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். நான் எடுத்துருவேன் கரெக்டாக. அது எடுத்தனா அது அவ்வளோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதனால் அவர் எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இறங்கி கற்றுக்கிட்டா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு ஐடியா.
நீங்கள் போகும்போது லேர்ன் பண்ண போகும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் பைக் புல்லட்லாம் ஓட்டினதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி தான் ஆட்டோ பற்றி அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக் சொன்னாலும் அதெல்லாம் தியரி தான். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவலாக உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு. அதை வச்சு கொஞ்சம் பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்போ நான் சொல்லித்தரேன் எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்கள். ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு லெஃப்ட் வச்சு இருக்குதா? எடு லெஃப்ட்டு நல்லா லெஃப்ட் சைடு ஆக்சிலேட் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக எங்கள் அப்பா தான் இப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வந்து பேசிக்காக டிரைவருங்க, 4 வீல் டிரைவர். 18 வயசுலேருந்து கார் ஓட்டிகிட்ருக்காரு. ஸ்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை, அவராக தான் இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பட் வந்து அவருக்கு ஒரு ஆசைப்படுறாரு இது கற்றுக்கணும். நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி டைம் 11:45 முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி டியூட்டியை முடிச்சாச்சு. கம்மியாக தான் ஒரு 1100 ரூபா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிட்டேன். ஏன்னா வீட்டு பக்கம் நியர்பை வந்துட்டேன். திருப்பி ஒரு டியூட்டிக்காக அப்படியே போனோன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம அதை டெய்லி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது அந்த ஃபஸ்ட் ஆஃப் அது வந்துடுச்சு. நம்ம இப்போது அந்த டிரைவிங் அந்த ப்ராக்டிக்கலாக எல்லாமே பார்த்தோம்ல. நீங்கள் நிறைய இடத்துல வந்து அந்த காசுக்காக ஃபீல் பண்ணுறீங்க. இது ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. இது சித்தாலப்பாக்கம் பக்கத்தில். சரி, அதான் அப்படியே நீங்கள் இருந்து எடுக்கலாம் அப்படின்னு. காசு அதிகம்னு பார்க்காதீங்க. ப்ரொஃபஷ்னலாக யாருன்னா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா தைரியமாக கற்றுக்கங்க. ஏன்னா நான் அதெல்லாம் காசு பார்க்கல. பிகாஸ் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறது முக்கியம். அதே மாதிரி நானும் வந்து பார்க்குறேன், எனக்கு எதனா ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னா யாருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா அந்த மாதிரி போக முடியாதவங்க இல்லை உண்மையாகவே ஆட்டோ எடுக்கிற மாதிரி யாருன்னா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி கற்று தருவோம். பார்ப்போம். அது டைமிங் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா டைமிங் முக்கியம், நம்ம இயர்னிங்ஸ் முக்கியம். பார்க்கலாம், நான் யாருக்குன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே.